ஜோஹர் பாருவில் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் மதுபோதையில் கார் ஓட்டிய நபரால் மோதப்பட்டு படுகாயமடைந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஜோஹர் பாரு ஜான் பந்தாயில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது அங்கு ஏற்பட்ட ஒரு விபத்தால் போக்குவரத்தை சீராக்கும் பணியில் அந்த போலீஸ்காரர் ஈடுபட்டிருந்தார். விபத்தில் சம்பந்தப்பட்ட காரை இழுவை வண்டியில் டோவிங்கில் ஏற்றிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த பழுப்பு நிற புரோட்டான் வீர கார் திடீரென வலப்புற பாதையிலிருந்து இடது பக்கம் நுழைந்து அங்கு நின்றிருந்த போலீஸ்காரரை மோதியது. மோதிய வேகத்தில் அவர் காரின் கண்ணாடியில் தூக்கி வீசப்பட்டு பின்னர் சாலையின் நடுவே போய் விழுந்தார். அதில் இடது இடுப்பு எலும்பு முறிந்து தாடை, முகம், வலது கை ஆகிய இடங்களிலும் அவர் காயமுற்றார். 30 வயது மதிக்கத்தக்க காரோட்டிக்கு இடது கையில் காயம் ஏற்பட்டது. மதுபோதையில் வாகனம் ஓட்டியதின் பேரில் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்நபர் விசாரிக்கப்படுகிறார். AI அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தனது குரல் நகல் செய்யப்பட்டு பொதுமக்கள் மோசடிக்கு ஆளாகி வருவதை நாட்டின் முதல்நிலை பாடகி டத்தஸ்ரீ சித்தி நூர்ஹாலிசா அம்பலப்படுத்தியுள்ளார். அதுவும் ரொக்கப்பரிசு தருவதாக தனது குரலை மாற்றி அவர்கள் அச்செயலில் ஈடுபட்டு வருவதாக அவர் சொன்னார். மக்களுக்கு ரொக்கப்பணம் தரும் எந்த ஒரு போட்டியையும் தான் ஏற்பாடு செய்யவில்லை என்றார் அவர். எனவே அவ்வாறு கூறிக்கொண்டு குறுந்தகவல் அல்லது வீடியோ அழைப்பு வந்தால் அது கண்டிப்பாக நான் அல்ல, அது ஒரு மோசடி, தயவு செய்து நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என பொதுமக்களை சித்தி கேட்டுக்கொண்டார். குறிப்பாக வயதானவர்களை குறிவைத்து அம்மோசடி அதிகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே வீட்டிலுள்ள பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லி வையுங்கள் என சித்தி கேட்டுக்கொண்டார். பொறுப்பற்ற தரப்பினரால் சமூக ஊடகங்களில் சித்தி நூர்ஹாலிசாவின் பெயரும் புகைப்படங்களும் தவறாக பயன்படுத்தப்படுவது நீண்ட காலமாகவே நடைபெற்று வரும் நிலையில் தற்போது AI குரல் மோசடி என அடுத்த கட்டத்திற்கு அது சென்றிருக்கிறது. பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக நண்பர்களுடன் நெக்ரி செம்பிலான் பாடிக்சனுக்கு சென்ற மாற்றுத்திறனாளி ஆடவர் ஹோட்டல் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பாதி உடல் செயலிழந்த 38 வயது ஆடவர் என போலீஸ் கூறியது. ஸ்லாங்கூர் சுபாங் ஜயாவிலிருந்து 5 நண்பர்களுடன் கடந்த வியாழன் அன்று வந்து அவர் ஹோட்டலில் தங்கியுள்ளார். சனிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு 6 நண்பர்களும் நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது நேரமாகிவிட்டது, வெளியே வாருங்கள் என ஹோட்டல் நிர்வாகம் எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருந்தவர் திடீரென பேச்சு மூச்சின்றி கிடந்ததால் நண்பர்கள் பயந்து போயினர். பின்னர் ஆம்புலன்ஸ் வண்டியில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அதிகாலை 4:15 மணிக்கு அவரின் உயிர் பிரிந்தது. அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சவ பரிசோதனையில் உறுதியானது. இதையடுத்து விசாரணைக்காக அவரின் நண்பர்களான 2 ஆடவர்களும் 3 பெண்களும் கைதாகினர். அவர்களில் 2 ஏற்கனவே குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் அம்பலமானது. சிறுநீர் பரிசோதனையில் அவர்கள் 5 போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. சந்தேக நபர்கள் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஒரே வாரத்தில் 2வது சம்பவமாக திரங்கானு கிமாமானில் விஷம் கலக்கப்பட்ட பிஸ்கட்டை சாப்பிட்டு 13 வயது பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கம்போங் டாடோங்கில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்திற்கு முன்பாக மீன் பிடிப்பதற்காக வீட்டிலிருந்து சற்று தொலைவில் உள்ள வாழை தோட்டத்துக்கு நண்பனுடன் அவன் சென்றுள்ளான். அங்கு குரங்குகளை விரட்டுவதற்காக விஷம் கலக்கப்பட்டு கட்டை ஒன்றில் தொங்கவிடப்பட்டிருந்த பிஸ்கட்டுகளில் ஒன்றை அவன் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுள்ளான். சாப்பிட்ட வேகத்தில் மயங்கி விழுந்தவனை தகவல் அறிந்த பெற்றோர் அருகிலுள்ள கிளினிக்கிற்கு கொண்டு சென்றனர். பிறகு அங்கிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது மகனின் உடல்நிலை தேறி வருவதாக அவனது தந்தை சொன்னார். அச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கிமாமான் போலீஸ் கூறியது. கடந்த வாரம் கெட்டா கூலிமில் நிகழ்ந்த இதே போன்றதொரு சம்பவத்தில் எலி பாசானம் கலக்கப்பட்ட கரோப்போக்கை உண்டதால் சகோதரர்களான 2 சிறுவர்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. மிகவும் பரபரப்புடன் நடைபெற்ற ஈரோ 2024 கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை தோற்கடித்து சாம்பியன் ஆனது. ஆட்டம் முடிய 4 நிமிடங்கள் இருந்த போது மிக்கேல் ஆயர்சபால் ஸ்பெயின் அணியின் வெற்றி கோலை அடித்தார். இதன் மூலம் 4வது முறையாக ஈரோ கிண்ணத்தை கைப்பற்றி ஸ்பெயின் வரலாறு படைத்தது.
அது ஏற்கனவே 1964, 2008, 2012 ஆண்டுகளில் ஈரோ கிண்ணத்தை வென்றுள்ளது. அதோடு இம்முறை குழு நிலையிலான ஆட்டங்கள் தொடங்கி இறுதியாட்டம் வரை அனைத்து 7 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று மற்றொரு சாதனையையும் அது ஏற்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் இறுதியாட்ட தோல்வி இங்கிலாந்தை மீண்டும் ஏமாற்றமடைய செய்துள்ளது. கடந்த முறையும் இறுதியாட்டம் வரை முன்னேறிய அவ்வணி இத்தாலியிடம் தோல்வியுற்றது. எனவே இம்முறை எப்படியாவது ஈரோ கிண்ணத்தோடு நாடு திரும்ப வேண்டும் என்ற இங்கிலாந்து அணியின் கனவை ஸ்பெயின் கலைத்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சிக்கு முன்பாக அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தரப்படவில்லை என கூறப்படுவதை ரகசிய சேவை நிறுவனம் தி சீக்ரெட் சர்வீஸ் மறுத்துள்ளது. குடியரசுக் கட்சியினர் மற்றும் ட்ரம்ப் ஆதரவாளர்களிடமிருந்து வந்துள்ள அக்குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என பாதுகாப்புக்கு பொறுப்பான அந்நிறுவனத்தின் பேச்சாளர் சொன்னார். அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருவதால் பாதுகாப்பு அம்சம் எவ்வளவு முக்கியம் என எங்களுக்கு தெரியாமல் இல்லை. போதுமான அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தோம் என்றார் அவர். ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் கவனத்தை அந்த ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் பக்கமாக திருப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெனிசில்வேனியா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரம்ப் மீது முன்னதாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் காதில் காயமடைந்த ட்ரம்ப் அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் பிரச்சார பொதுக்கூட்ட பார்வையாளர் ஒருவர் பலியானார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக நம்பப்படும் இளைஞன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.